இன்றைக்கி கொத்தமல்லி டீ வைக்கலாம்னு சொல்லிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்தாச்சு, ஒரு ஏலக்காய், இஞ்சி ஒரு 2-3 துண்டு சின்ன சின்னதாக. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணினேன், அதில் வந்து சின்னதாக இருக்கிறத 2-3 எடுத்து வச்சாச்சு. இதை 3ஐயும் போட்டு இடித்து டீ வைக்கலான்னு நேற்று தான் வாங்கிட்டு வந்த இஞ்சி. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தண்ணி கொதித்ததும் இதை இடித்தது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடணும். இந்த கல் புது கல், நேற்று தான் பழக்கினேன். நேற்று தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சு கொஞ்சம் அரிசி அரைச்சி போட்டாச்சு. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், இடிச்சிக்கலாம். டீ வச்சாலும் சரி, மண் இருந்தால் கூட அது டீ கீழே தானே நிற்கும். அதனால் சட்னிலாம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அரைக்கணும். இப்போ நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடித்தோமா நல்லாயிருக்கும், இல்லைன்னா சுடு தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்டுன்னு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது குடித்தோமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சாதாரண டீ காப்பியே பொழுதுனைக்கும் குடிச்சிட்ருக்கிறதுக்கு